and எல்லாருக்கும் ஒரு very healthy, happy, good morning and welcome to ஆறு டாக்டர்கள் ஆறு கேள்விகள். இப்போ ஃபுட் அலர்ஜி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது சில பேருக்கு வந்து நட்ஸ் சாப்பிட்டா இல்லை மீன் சாப்பிட்டா உடனே உடம்பு ஃபுல்லாக வந்து ரேஷஸ்லாம் வரும். ஆனால் மெடிசன் அலர்ஜி அப்படின்னு ஒரு விஷயம் கூட இருக்குங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு பேஷண்ட் ஐசியூ கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களோட ஹெல்த் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. உங்களோட பிபி இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. அதோட கூட மெடிசன், அதாவது இந்த மெடிசன் சாப்பிட்டா அவங்களுக்கு ஏதாவது உடம்புல ரியாக்ஷன் இருக்குமா, இந்த மாதிரி கேள்வியும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது முன்னாலே எப்படி நீங்கள் கண்டறியலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது தினந்தோறும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ், இதை பற்றி பேசுறதுக்கான ஒரு இடம், ஒரு தளம் தான் ஆறு டாக்டர்கள் ஆயிரத்தெட்டு கேள்விகள். எப்பவும் போல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க 6 ஃபேபுலஸ் டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட், சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வி ஹேவ் வித் அஸ் டுடே டாக்டர் சந்தியா, obstetrician and gynecologist, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் வேதமூர்த்தி, ஆங்காலஜிஸ்ட், புற்றுநோய் நிபுணர். டாக்டர் பஞ்சபகேச ராஜேந்திரன், ருமட்டாலஜிஸ்ட், முடக்கவாத நோய் மருத்துவர். டாக்டர் பத்மநாபன், நெஃப்ராலஜிஸ்ட், சிறுநீரகவியல் மருத்துவர். டாக்டர் வினோத்குமார், கார்டியாலஜிஸ்ட், இதய நோய் மருத்துவர். அஃப்கோர்ஸ் டாக்டர் ராஜேஷ், கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்ட், குடல் நோய் மருத்துவர். எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் லைவாக பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444599444. வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆயிரத்தெட்டு கேள்விகள். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, ஃபர்ஸ்ட் காலர் நீங்க எங்கேருந்து அழைக்கிறீங்க, யார் பேசுறீங்க? அரியலூர்ல இருந்து புவனேஸ்வரி பேசுறேன் மேடம். புவனா, சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்கம்மா. கல்யாணம் 11 வருஷம் ஆகுது மேடம். குழந்தை இல்லைங்க மேடம். பிசிஓடி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மேடம். ஏஎம்ஹெச் டெஸ்ட், எல்ஹெச் டெஸ்ட் எல்லாமே நார்மலா இருக்கு மேடம். விட்டமின் டி மட்டும் 6.9 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் எல்லாம் கொடுத்தாங்க மேடம். தொடர்ந்து பேசுங்கம்மா. டாக்டர் சந்தியா உங்க காத்துட்டு இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. சொல்லுங்க. பிசிஓடி இருக்கனால லாப்ரோஸ்கோபி பண்ணணும்னு சொன்னாங்க மேடம். உங்களுக்கு வயசு என்னம்மா? வயசு 30 மேடம். 30? ஓகே. ஹஸ்பண்டுக்கு வயசு? ஹஸ்பண்ட் 38 மேடம். 38. அவரது விந்து டெஸ்ட் பண்ணியாச்சா? 60% மேடம். ஓகே. டெஸ்ட் மட்டும் பண்ணிருக்கீங்களா? அதுக்கப்புறம் நீங்க இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா இப்போ வரைக்கும்? தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் மேடம் பண்ணிட்டு இருந்தோம். கன்ஃபார்ம் ஆகவே இல்ல. ஓகே. 26 நாள்லயே அந்த மாதிரிலே பீரியட் டைம் வந்துருது. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த முட்டை வளர்ச்சி இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு நல்லா வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க மேடம். ஐயுஐ ட்ரை பண்ணாங்களா? இல்லை மேடம். ஐயுஐ அது விந்து தனியா எடுத்துட்டு இன்சிமினேட் பண்ணுவாங்கல்ல? பண்ணாங்க மேடம். ஐயுஐ 2 முறை பண்ணிருக்கோம் மேடம். இப்போ லாப்ரோஸ்கோபி பண்ணிட்டு இப்போ ஐயுஐ வச்சிருக்கோங்க மேடம். ஓகே, அதான் பெஸ்ட்டுமா. இப்போ நம்ம ஐயுஐ பண்ணிட்டு கன்சீவ் ஆகலைன்னு அடுத்தது வந்து லாப்ரோஸ்கோபி பண்ணி ட்ரில்லிங் மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 சைக்கிள்ஸ்ல உங்களுக்கு ஐயுஐ ட்ரை பண்ணி அதில் பண்ண கூட கன்சீவ் ஆகலைன்னா அடுத்தது வந்து ஐவிஎஃப் தான் பெட்டர் சாய்ஸ். டாக்டரோட ஆலோசனை மறக்காதீங்க புவனா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆயிரத்தெட்டு கேள்விகள். நேர் லைன்ல இருக்கீங்கன்னு தெரியுது. டிவி வால்யூம் ப்ளீஸ் குறைச்சிடுங்க. யார் பேசுறீங்கம்மா? ஹலோ, சொல்லுங்க. நேர் டிவி வால்யூம் ப்ளீஸ் குறைச்சிடுங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, ஞானப்பிரகாசம், அண்டர்பேட்டை. டிவி வால்யூம் ப்ளீஸ் குறைச்சிடுங்க, இல்லைன்னா டாக்டர் சொல்றது கேட்காது. ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆயிரத்தெட்டு கேள்விகள். ஓகே, தொடர்பில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. டாக்டர் வேதமூர்த்தி, இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கேன்சர் வர்றது வந்து எப்படி சீக்கிரமாக கண்டறியலாம், இல்லை அவங்களுக்கு ஈஸியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. புற்றுநோய்ங்கிறது எந்த வயசுலையும் வரலாம். பிறந்த குழந்தையிலேருந்து மிக முதியவர்களுக்கு வரையும் எந்த வயசு வேறுபாடின்றி புற்றுநோய் தாக்கக்கூடியது. குழந்தைகளுக்குன்னு குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு 15 வயசு கீழே அப்படின்னு பார்த்திங்கன்னா லுக்கீமியா, ஏஎல்எல்ங்கிறது வெரி அக்யூட் லிம்போபிளாஸ்ட் லுக்கீமியான ஒரு பிளட் கேன்சர். அது ரொம்ப காமன். ரெண்டாவது லிஃபோமா, ஹைகிரேட் லிஃபோமா, ராட்ச்கின்ஸ் லிஃபோமாங்கிறது ரெண்டாவது. இது ரெண்டும் பிளட்டு சம்மந்தப்பட்டது. சாலிட் ஆர்கனில் வந்து போன்லேருந்து வரலாம், ஆஸ்ட்ரோஜெனி சார்க்கோமா, ஈவிங் சார்க்கோமா, மசில்லேருந்து வரலாம், ரேபடோமயா சார்க்கோமா, கண்ணுலேருந்து வரலாம், லிவர், கிட்னி, அதை மாதிரி எந்த ஒரு உறுப்புலேருந்து சில கேன்சர்கள் பீரியாட்ரிக் ஏஜுக்குன்னே இருக்குமா.
முக்கால்வாசி இதனுடைய கேன்சர்கள் வந்து தானாக வரதான். ஜெனட்டிக்கலி டெட்டர்மைன் பண்ணுறது லெஸ் தென் 5 to 10% தான். 90 பங்கு வந்து புற்றுநோய் வந்து தானாக ஸ்பொரடிக்காக வர்றதான். எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லாமல் தானாக வர்றதான். குழந்தைகளுக்குன்னு சில நோய்கள் நான் மேற்படி சொன்னதுனால அதுங்களெல்லாம் பண்ணிக்கலாம். எச்சரிக்கையாக இருக்கலாம், ஒன்றும் கிடையாது. ஸ்க்ரீனிங் அது மாதிரி எந்த குழந்தைங்க கேன்சர் கிடையாது. ரெட்டினோபிளாஸ்டமா அது ஜெனட்டிக்காக இருந்தால் அதை ஸ்க்ரீன் பண்ணுவோம், இல்லைன்னா கிடையாதுமா. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்களும் எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பற்றி கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன? என்னோட பேர் சித்ரா, தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சித்ரா, உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் என்னம்மா? மேடம், எனக்கு வந்து 5-6 வருஷமாவே இந்த முடக்குவாதம் இருக்குங்க மேம். என்னோட வயசு 25. சரிங்க. சுத்தமா நடக்க முடியாம ஆகி 2 ஹிப்ஸுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க டோட்டலா. சரிங்க. இப்போ வந்து கன்சீவா இருக்கேன், 6 months கன்சீவா இருக்கேன். சரிங்க. எந்த டேப்லெட்ஸும் இந்த முடக்குவாதத்துக்காக எடுத்துக்கிட்டது இல்ல. சரிங்க. அதான் அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, இல்ல டேப்லெட் எடுத்துக்கிடணுமா என்னன்னு டாக்டர்கிட்ட கேட்கணும். ஓகே, டாக்டர் ராஜேந்திரன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர், நீங்கள் சொல்கிறதுலேருந்து உங்களுக்கு முடக்குவாதம், பட் 5-6 வருஷம் சின்ன 25 வயசுல 2 மூட்டையும் மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அது வந்து ரொம்ப அன்யூஸ்வல் ஒரு சமயம். ஏன்னா அது சரியானபடி, நான் இதாக சொல்லலை குறையா, பட் சரியானபடி வைத்தியம் பண்ணியிருந்தா இந்த வயசுக்குள்ளேயே 5-6 வருஷத்துக்குள்ளே முடக்குவாதத்தினால மூட்டை மாற்றுறதுங்கிறது ரொம்ப ரேருன்னு வச்சுங்களேன். ஒன்று அது தனி, அதை வாயிடுச்சு, அதை பற்றி இன்னமே நீங்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா 100ல் 85 பேருக்கு 85% இந்த குழந்தை உண்டாயிருக்கும்போது உங்களுக்கு மூட்டு வலி வீக்கம் எல்லாம் குறைஞ்சி போயிடும், ஒன்றுமே இருக்காது. 2 காரணம். அது ஒன்று வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும், இன்னொன்று வந்து குழந்தையே சும்மா வெளியிலேருந்து வர ஒரு ஆர்கன் மாதிரி அதை வந்து நம்ம உடம்பு ஒத்துக்கிறதுக்காக சில சைட்டோகைன்னு ஒன்று இருக்குது, அது போய் ரிலீஸ் ஆகி நம்ம உடம்பு அதை வந்து வெளியில் தள்ளிடாமல் பாதுகாக்கும். அப்படி பாதுகாக்கும் போது உடம்புல உள்ள வலி, இன்ஃப்ளமேஷன் இருக்குது பாருங்கள், அழற்சி, அது எல்லாமே குறைஞ்சி போயிடும். அதனால நீங்கள் மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஒரு தப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. குழந்தை பிறந்த பிறகு 3 மாதம் கழித்து வந்து தான் ஆகணும்னு கிடையாது, திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த சமயத்தில் லேசாக வலி வரும்போதே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டா, எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது சில மருந்துகளை கொடுக்கலாம், சில மருந்துகளை கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் முதல்ல ஆரம்பத்திலே இந்த டாக்டர் ருமட்டாலஜிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வருதா, இந்த தீவிரத்தன்மை எவ்வளவு இருக்குது அதுவெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த சமயத்தில் எந்த மருந்து கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. கூடவே எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து மருந்து சாப்பிடுங்க. ஏன்னா முழங்கால் மாதிரி மற்ற எந்த மூட்டையும் நீங்கள் விட்டுறக்கூடாது. டாக்டரோட ஆலோசனையை மறக்காதீங்க. நேயர் வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். வணக்கம் நேயர். வந்து ஜெய் சித்ரா பேசுறேங்க மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்க மேம். ஜெயசிதா, தொடர்ந்து பேசுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா, இல்லைன்னா டாக்டர் சொல்றது கேட்காது. டாக்டர் வினோத்குமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. மேடம், எனக்கு வந்து ஏஎஸ்டி க்ளோசர் ஆபரேஷன் பண்ணிட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. உங்க வயசு என்ன ஆகுதுமா? எனக்கு 34 வயசு மேம். சரிங்க. இப்போ ஏஎஸ்டி க்ளோசர் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆபரேஷன்? ஓபன் ஆபரேஷன் பண்ணாங்களா இல்ல கால் வழியா பண்ணாங்களா? ஓபனா பண்ணாங்க சார். ஓகே. இப்போ வந்து இருதயம் வந்து எனக்கு வேகமா துடிக்கிற மாதிரி, உடம்பே அதிர்ற மாதிரி ஒரு படபடப்பா இருக்குங்க சார். படபடப்பு கண்டினியூஸா இருக்குதுங்களா, விட்டு விட்டு வருதுங்களா? சில சமயங்கள்ல நல்லா இருக்க மாதிரி இருக்கு, சில சமயங்கள்ல அப்படியே உடம்பே அதிர்ற மாதிரி துடிக்குதுங்க சார். இந்த மாதிரி படபடப்பு உங்களுக்கு முன்னாடியே இருந்ததுங்களா? ஆபரேஷன் பண்ண முன்னாடியே இருந்ததுங்களா? ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இல்லைங்க சார், எந்த தொந்தரவும் தெரியல. ஆனா காட்டுல ஓட்டையா இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, பண்ணியாச்சுங்க சார். ஓகே ஓகே. ஆக்சுவலா இந்த ஏஎஸ்டிங்கிறது என்ன காரணம்னு தெரியல சார். அந்த டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல. ரைட்மா. ஆக்சுவலா நீங்க இதுக்கு இசிஜி எடுத்து பார்க்கணுமா? இசிஜி எடுத்து பார்த்துருப்பாங்க உங்களுக்கு. திருப்பியும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஆபரேஷன் அந்த ஓட்டை ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? திருப்பியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களா? திரும்பவும் ஸ்கேன் பண்ணாங்க. நான் தனியா அந்த ஹாஸ்பிட்டல் இல்லாம வேற ஹாஸ்பிட்டல்லையும் வந்து நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் சார், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா வேகமா துடிக்கிற மாதிரி, அதிர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க சார். யூசுவலா ஆபரேஷன் பண்ண அப்புறம் ஏஎஸ்டி க்ளோஷர் பண்ணிட்ட அப்புறம் வேலை தொழிலாம் அடைஞ்சிருச்சுன்னா மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளமும் செட்டில் ஆகிடும். 99% வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே திருப்பியும் வராது. ஆக்சுவலாக ஒரு 1 or 2 times இந்த ஆப்ரேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு எந்த டிஃபெக்டும் இல்லைன்னு தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாதுமா. டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, திருப்பியும் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க, இசிஜி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறதால நீங்கள் அதை பற்றி மேஜராக ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது.
ஓகே சார் 1% ரிஸ்க் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத வச்சு நிச்சயமாக இதற்கு எதுவும் மேற்கொண்டு எதுவும் ப்ராப்ளம்ஸ் வராது. இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட எங்கள் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்கள் லைவாக பேசலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459644. வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். யார் பேசுகிறீங்க? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். யார் பேசுகிறீங்கம்மா? மேடம் லதா பேசுகிறோம், திருநெல்வேலியில இருந்து. வணக்கம் லதா, சொல்லுங்கம்மா உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் என்ன? இந்த கேன்சர் டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். டாக்டர் வேதமூர்த்தி உங்களுக்கான ஆலோசனை சொல்லுங்கம்மா. சார் இந்த எனக்கு ரைட் சைட் செஸ்ட்ல ஒரு முடிச்சா தர்ற மாதிரி இருக்கு அந்த நரம்பு. எங்க நெஞ்சிலியா மார்பகத்திலயா? மார்பு பகுதியில சார். மார்பகத்துல சொல்லுங்கம்மா. சின்ன சின்ன கட்டியா வர்ற மாதிரி ரோல் ஆகுற மாதிரியே ஒரு இருக்கு சார். சரிங்கம்மா. ரெண்டு என்ன பண்ண? இல்ல ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. 2 மார்பகத்தில் இருக்கா, ஒரு மார்பகத்தில் இருக்கா? ஒன் சைடு தான் சார் இருக்கு. ஒரு சைடுல இருக்கு. 2 3 பார்த்துருக்கீங்க, வலி கிடையாது. பெயின் இருந்துட்டு இருக்கு சார். பெயின் ஓவரா இருக்கு. பெயின் ஓவரா வருதுன்னா எந்த சமயத்துல வருதா? பீரியட் சமயத்துல வருதா, பீரியட்ஸுக்கு இல்லாத முடிஞ்ச பிறகு வருதா? எப்பவுமே இருக்கு சார் பீரியட். தொடர்ச்சியாக இருக்கு. சரிங்கம்மா. இல்லை இது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஃபைப்ரோ அடினோமா இல்லை ஃபைப்ரோ அடினோசிஸ் 2த்துல ஒன்றா தான் இருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். உங்கள் வயசுமா? உங்கள் ஏஜ்? 34 சார். சரிங்கம்மா. அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தோணலை. அந்த மார்பகத்தில் 2 3 கட்டி இருக்கிறத ஒரு மெமோகிராம் டெஸ்ட் ஒன்று பார்ப்போம்மா. 2வது சந்தேகமாக இருக்குமே ஆனால் நீடில் பயாப்சின்னு சின்ன டெஸ்ட்டில் அதை உறுதிப்படுத்திக்கும். என்ன மாதிரி நோய், சாதாரண கொழுப்பு கட்டி தானா இல்லை கேன்சர் கட்டியான்னு உறுதிப்படுத்திக்குவோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாமா. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. மெமோகிராமும் ஒரு நீடில் பயாப்சி 2 அந்த என்ன நோயின்னு உறுதிப்படுத்திட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம். தைரியமாக இருக்கலாமா. டாக்டரோட ஆலோசனையை மறக்காதீங்கம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். யார் பேசுறீங்க? மகாலட்சுமி பேசுறேன். எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? பையனுக்கு 10 வயசு ஆகுது மேடம். சரிங்க. இது முடக்கு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. நல்லா நடந்துட்டு இருந்த பையன். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. டாக்டர் பஞ்சமுகேச ராஜேந்திரன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. சொல்லுங்கம்மா. 10 வயசு பையனுக்கு முடக்குவாதம் சொல்றாங்கன்னு சொன்னீங்க. எந்தெந்த எவ்வளவு நாளா இருக்கு, எந்தெந்த மூட்டு வீங்கி இருக்கு சொல்லுங்க. இந்த 1 வருஷமா இருக்கு சார். சொல்லுங்க. நல்லா நடந்துட்டு இருந்த பையன் இப்ப நடக்க முடியாம ஆயிட்டான். அதான் எந்தெந்த மூட்டுல இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? இந்த 2 மூட்டுலயுமே பலம் இல்லைன்னு சொல்றாங்க சார். முழங்கால் மூட்டுல வீங்கி இருக்கு, வலி இருக்குங்களா? இல்ல, கால் அப்படியே சூம்புன மாதிரி இருக்கு சார். அது ஓகே. அது முதல்ல நீங்க என்னன்னு பாத்துங்க. கால் சூம்புன மாதிரி இருக்குன்னா அது நீங்க சொல்றது அலோபதியில எல்லா இதுலயும் காமிச்சிட்டோம். அவங்க முடக்குவாதம் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா 2 இது நல்லா புரிஞ்சுங்க. எப்படி இருக்குன்னு நீங்க சொல்றதுலேருந்து பார்த்தா முழங்காலுக்கு கீழே கால் சூம்பி இருக்குன்னு சொல்றீங்க. அதாவது ரொம்ப சின்னதா போயிருக்குன்னு சொல்றீங்க. சின்னதா போயிருக்கு. சின்னதா. ஆனா மூட்டுல ஒன்றும் வீக்கமோ வலியோ இல்லைன்னு சொல்றீங்க. வீக்கம் வலி இல்லைன்னா மூட்டு பிடிச்சாதான் அவனால நிக்கவே முடியும். அது வேறங்க. நீங்க என்ன பண்ணுங்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. சூம்பி போயிருந்ததுன்னா 2 3 இப்போ ருமட்டாலஜி சம்பந்தமா இருக்கணும்னா தோல்ல ஸ்கின்ல வரும். ருமட்டாலஜி சம்பந்தமா கால் இப்படி வரணும்னா அது ஸ்கின்னு டைட் ஆயிடும். ஸ்கின்னு டைட் ஆகி அப்படியே சின்னதா போயிடும். அதுக்கு லீனியர் ஸ்கிலோடமா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது மாதிரி சமயத்தில் தான் வெறும் கால் மட்டும், அதுவும் முழங்காலுக்கு கீழே சூம்பி போகிறது அப்படி தான் வரும். அப்படி வரும்போது அப்படியே இந்த எலும்போடு சேர்ந்து இதெல்லாம் ஒட்டி போயிடும். ஒட்டி போகும்போது உங்களுக்கு அவங்கள நீங்கள் சொல்ல மாதிரி காலை ஊனி இல்லாட்டி பிடிக்காமல் நடக்க முடியாது. இந்த ருமட்டாலஜி சம்மந்தமாக மூட்டு நோய் இல்லாமல் இது மாதிரி வர்றதுனா இது வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இதை நேரில் பார்க்கணும். 2வது இது மாதிரி இருந்தால் அதுக்கு பயாப்சி பண்ணுவாங்க. அப்படி பயாப்சி பண்ணி ப்ரூவ் பண்ணாங்கன்னா அதுக்கு மருந்தெல்லாம் இப்போ நல்லா முயற்சி பண்ணி பார்க்கலாமா. இருந்தாலும் நீங்கள் ருமட்டாலஜியில் காமிச்சு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துங்கம்மா. ஓகே, ஸோ இதற்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. நீங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கு நிச்சயமாக ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ மனம் தளராதிங்கம்மா. இதாங்க மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். யார் பேசுகிறீங்க? வணக்கம், யார் பேசுகிறீங்க? அனிலா பேசுகிறேன். எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் அனிலா பேசுகிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து. சொல்லுங்கம்மா. பட் எனக்கு சொல்லுங்கம்மா, கேட்டுட்ருக்கோம். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கன்சீவ் ஆனேன். பட் எனக்கு கைனகாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட பேசலாங்க. டாக்டர் சந்தியா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா. பட் ப்ளீஸ் முதல் கட்டமாக டிவி வால்யூமை குறைச்சிடுங்க, இல்லைன்னா டாக்டர் சொல்கிறது உங்களுக்கு கேட்காது. ஸோ ப்ளீஸ் குறைச்சிடுங்க. டாக்டர் சந்தியா சொல்லுங்க மேம். சொல்லுங்க நேயர்.
ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆயிட்டு வந்து எனக்கு 6 months பேபி டெலிவரி ஆயிடுச்சு, நார்மல் டெலிவரி. பட் அந்த சமயம் வந்து எனக்கு சர்விக்ஸ் ஓபன் ஆகி டெலிவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடி 3 months கழிஞ்சு கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆயிட்டு டாக்டர் அட்வைஸ் சொன்னாங்க வந்து 30+ நான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஸ்டிச்சிங் அடுத்து இப்ப 8 months ஆகும். 8 months இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு கொஞ்சம் பிபி அதிகமா இருக்கு, சுகர் லெவல் எல்லாம் நார்மலா இருக்கு. பிபி வந்து 140/94 இருக்கு. பட் பிபி டேப்லெட் கண்டினியூ சாப்பிடணுமா, அப்படி சாப்பிட்டா ஏதாவது பேபிக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டவுட்டா இருக்கு. பிபி டேப்லெட் சாப்பிட்டா பேபிக்கு எதுவுமே ப்ராப்ளம் வராதுமா. அது வந்து ப்ரெக்னென்சிக்கான ஸ்பெசிஃபிக்காக சில பிபி டேப்லெட்ஸ் இருக்கும், அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் இப்போ உடனே ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு இல்லை குழந்தைக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள்ட்ட ஆப்ஸ்டிஷன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு அப்படியே கரெக்டாக மாத்திரை சாப்பிடுங்க, அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே, ஸோ குட் லக் வித் யோர் ப்ரெக்னன்சிமா. கவலைப்படாதீங்க, நீங்கள் கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கீங்க, எல்லாம் சுமூகமாக சரியாக முடியும். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, யார் பேசுறீங்கம்மா? ஹலோ மினி. ஹலோ சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க? மினி ஃப்ரம் சென்னை. ஹாய் மினி, சொல்லுங்க. ஹாய் மேம். கிட்னி ஸ்டோன் எதனால வர்றது? இப்போ டொமேட்டோ அதிகமா சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வர்றதா சொல்றாங்க. இஸ் இட் ட்ரூ ஆர் நாட் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஓகேம்மா, டோன்ட் வரி, டாக்டர் பத்மநாபன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர், நீங்க ரொம்ப சமுதாய பிரச்சனையை கரெக்டா கேட்டீங்க. கிட்னி ஸ்டோன் வர்றதுன்றதுமா இப்போ பொதுவாக சிலருக்கு ஹெரிடிட்ரி டெண்டன்சி இருக்கும். அப்பாவுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கும், பையனுக்கு இருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு கிட்னி ஸ்டோன். அது வந்து ஹெரிடிட்ரி டெண்டன்சி. அவங்களுக்கு வந்து பை நேச்சர் கால்சியம் எக்ஸ்கிரீஷன் கிட்னியில் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதை தவிர நம்முடைய என்வாயர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் கிட்னி ஸ்டோனுக்கு. தண்ணி சரியாக குடிக்காது, ஹாட் என்வாயர்மெண்ட்டில் வேலை செய்கிறது, இந்த மாதிரி செய்யும்போது, அல்லது ஸ்டோன் ஃபார்மிங் டெண்டன்சிக்கிற உணவுப் பொருட்களை நிறைய சாப்பிட்றது, கோகோ கோலா குடிக்கிறது, மட்டன் இறைச்சி வகைகள் நிறைய சாப்பிட்றது, ஆக்சிலேட் ரிச் வெஜிடபிள்ஸை நிறைய சாப்பிட்றது, அது மாதிரி நம்ம என்வாயர்மெண்டல் காசஸ் தான் ரொம்ப அதிகம் ஹெரிடிட்ரி காசஸை விட. ஸோ நீங்கள் ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு நிறைய வெயிலில் அலையிறது, தண்ணி குடிக்காத இருக்கிறது, சாக்லேட் கோகோ கோலா அது மாதிரி ஒரு கோலா ட்ரிங்க்ஸை நிறைய சாப்பிட்றது, அதுதான் முக்கியமான காரணம். இதை தவிர சிலருக்கு வந்து சிறுநீர் பாதையிலேயே சில அனாமலிஸ் இருக்கும். அவங்களுக்கு யூரின் ஸ்டேசிஸ் ஆனாலே கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ அது மாதிரி டெண்டன்சியாக இருக்குது. ஸோ ஹெரிடிட்ரி, என்வாயர்மெண்ட் அண்ட் அனாமலிஸ் இந்த கிட்னி இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். உங்கள் ரெண்டாவது கேள்வி தக்காளி ரொம்ப காமன், எல்லாருமே கேட்குறாங்க. தக்காளி அது ஒரு மித்தாக தான் இருக்குது. தக்காளி விதையில் ஆக்சிலேட் கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு யாரும் அனலைஸ் பண்ணலை. உங்களுக்கு அப்படி பயம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, தக்காளியை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சீட் போர்ஷனை ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு ரெஸ்ட் ஆஃப் தக்காளி நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்லாம். பட் பை நேச்சர் தக்காளியில் ஒரு சிறு அமௌண்ட் ஆஃப் ஆக்சலேட் இருக்குது, அதை நம்ம மறக்கக்கூடாது. சீடில் அது ஆக்சலேட் இருக்கா இல்லையான்னு ஒரு எவிடன்ஸ் இருக்கான்னு தெரியல. பட் எல்லா பேஷண்ட்டும் தக்காளி சாப்பிட்டா ஸ்டோன் வருமா, வாழைத்தண்டு சாப்பிட்டா ஸ்டோன் நிற்குமான்னு தான் கேட்குறாங்க. பட் இந்த தக்காளி உள்ளே இருக்கிற சீடை மட்டும் நீங்கள் ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டு ரெஸ்ட் ஆஃப் தக்காளியை குக் பண்ணி சாப்பிட்றதுல தப்பு இருக்காதுமா. ஓகே, டாக்டரோட ஆலோசனை மறக்காதீங்க. நேர் வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மேடம் மணிமேகலை பேசுறேன் மேடம், செங்கல்பட்டுல இருந்து. வணக்கம் மணிமேகலை, வெல்கம் டு தி ஷோ. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. மேடம் நான் கல்லீரல் டாக்டர்கிட்ட பேசணும் மேடம். பேசலாங்க, டாக்டர் ராஜேஷ் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க, தொடர்ந்து பேசுங்க. மேடம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 years ஆச்சு. ஓகே. போன வருஷம் ஜூலை மந்த் வந்து குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு கல்லீரல் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 11 months ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. பாப்பாவுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னாங்க. அதுக்குள்ள அவளோட உடம்பு கண்டிஷன் சரியில்லை, குழந்தை இறந்துச்சு. திருப்பி செகண்ட் பேபிக்கு வந்து டாக்டர் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் செகண்ட் பேபிக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திருப்பி செகண்ட் குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருமா சார்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு? டக்டல் பிளேட் அனாமலி, என்ன டயக்னோசிஸ் என்னமா சொன்னாங்க? பாப்பாவுக்கு வந்து PFIC அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க லிவர்ல. ஓகேம்மா. ஸோ PFICங்கிறது ப்ராக்ரஸிவ் ஃபெமிலியல் இன்ட்ராபேட்டிக் கோலிஸ்டாசிஸ். அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி இது ஜெனட்டிக் ரிலேட்டட் தான். பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் டு த செகண்ட் சைல்டு இருக்குமா?
ஸோ அது வந்து நீங்கள் வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணீங்களா? நேர் லைனில் இருக்கீங்களா? ஓகே, தெர் இஸ் பாசிபிலிட்டி செகண்ட் சைல்டுக்கு வர சான்ஸ் இருக்குமா? பட் ப்ரீநேட்டலாக அதை டயக்னோசிஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு எதுவும் கிடையாதுமா. ஓகே, ஸோ நிச்சயமாக வந்து இதுக்கான சான்சஸ், இதுக்கான ரிஸ்க்ஸ் நிச்சயமாக இருக்குது. செகண்ட் குழந்தையிலும் இருக்குது. இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் லைவாக பேசணும்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4594-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் தையல் நாயகி பேசுறேன். புதுக்கோட்டையிலேருந்து மகப்பேறு மருத்துவர்கிட்ட பேசுறேன். டாக்டர் சாந்தியா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. ஓகே ஓகே சொல்லுங்கம்மா. மேடம், ஏற்கனவே எனக்கு 8 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அப்பயே சுகர் வந்துச்சு. இந்த செகண்ட் பேபி கன்சீவா இருக்கேன், 5 months ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட் பேபி 28 days முன்னாடியே பிறந்துருச்சு. இப்பயும் அது மாதிரி சொல்றாங்க. முன்னாடி டிசம்பர் டேட் கொடுத்துருக்காங்க, ஆனா நவம்பர்லயே பிறந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி பிறக்கலன்னா அது சிசேரியன் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் தான். ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் டெலிவரி மேடம். அதனால இப்போ 1 month முன்னாடி டெலிவரி ஆகல அப்படின்னா சிசேரியன் பண்ணணும்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் ஆயிருக்கு. இப்போ சுகர் இப்போ ஒரே ஒரு செகண்ட்மா. இப்போ சுகர் இருக்குதா உங்களுக்கு? இருக்கு மேடம். அந்த 8 years-ஆவே பேபி பிறந்ததுல இருந்தே இருந்துகிட்டு இருக்கு. இன்சுலின் போட்டு இருக்கீங்க? ஆமா மேடம். இப்ப 5 monthsல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இன்சுலின் காலையிலயும் நைட்டும் போட்டுட்டு இருக்கேன் மேடம். ஓகே, யூசுவலி வந்து சுகர் இருந்ததுன்னா நம்ம வந்து டேர்ம் வரைக்கும் எதுவுமே இந்த உங்களுக்கு என்ன சொல்லுது, ஆன்டினேட்டல் சர்விலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. எவ்ரி வீக் நீங்கள் ரெகுலராக செக்கப்புக்கு அந்த என்எஸ்டி குழந்தை ஸ்கேன் வந்து அடிக்கடியாக பண்ணுவாங்க. எவ்ரிதிங் ஓகே அப் டு 38 weeks வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 38 weeksல உங்களுக்கு நல்ல பெயின் வந்துச்சு, குழந்தை க்ரோத் எல்லாம் நல்லா இருக்குதுன்னா யூஸ்வலி நம்ம 38 weeksக்கு அப்புறம் டெலிவரி பண்ணதுக்கு பிளான் பண்ணுவோம். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த 38 to 40 weeksல சடன் டெத்து குழந்தைக்கு ஆகுறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த டயபெட்டிஸ் இருக்குதுனால. ஸோ 38 weeks வந்து குழந்தை டேர்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலி ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு பிளான் பண்ணுவோம். டிபெண்டிங் வந்து பேபி க்ரோத் அண்ட் வெயிட் அண்ட் உங்களது அந்த என்எஸ்டி கிராஃப் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்கள் அப்ஸ்டிடிஷன் என்ன சொல்கிறாங்களோ அது கரெக்டு தான் இருக்கும். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாக்டரோட ஆலோசனையை மறக்காதீங்க. கயல், வணக்கம். இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுறீங்க? வணக்கம், என்னோட பேர் சிவா. நான் துபாயில இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க சிவா. நெஃப்ராலஜிஸ்ட் டாக்டர் டாக்டர் பத்மநாபன். டாக்டர் பத்மநாபன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நான் துபாயில ஒர்க் பண்றேன் சார். நான் 20 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு இப்போ ஒரு 6 to 7 years பாத்தீங்கன்னா யூரின் போறப்ப பிளட் கிளாட் ஆகி வந்துட்டே இருக்குங்க சார். கண்டினியூஸா வருது சார். சரிங்க, ஓகே. வேற யூரின் போகும்போது எரிச்சல் வலி? சோமனி டாக்டர் எதுவுமே கிடையாது சார். சம்டைம் தான் எரிச்சல் இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு பெயினிங் ரேரா தான் இருக்கு சார். பெயினிங்கே இல்ல சார். எப்பயாவது சில குத்துறாப்புல லேசா அந்த பின் டைப் குத்துறாப்புல பெயினிங் இருக்கு சார். லைட்டா இருக்கு சார். ஓகேங்க. சிடி ஸ்கேன் பண்ணியாச்சு. ஓவரால் நான் ஸ்கோபி பண்ணி பார்த்தேன். 24 hours யூரின் ரொட்டேட் பண்ணேன். அப்புறம் வந்து கல்ச்சர் டெஸ்ட் பண்ணேன். எதுலயுமே என்னால ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல சார். டாக்டர் பண்ண முடியல சார். அவங்க 1 by 1 ரிப்பீட்டட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப நான் லாஸ்ட் டைம் வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்ல பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு வந்து பட்டர் கொடுத்து 3 days செக் பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து கொழுப்பு வெளியே வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு யூரின் வழியா ஒரு பைப் மாதிரி விட்டு வேக்கம் பண்ணி விட்டாங்க சார். அதுல வந்து கண்டினியூஸா வந்து ஒரு 1 month கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஃபீலிங் எனக்கு இருந்தது. திரும்பியும் கண்டினியூஸா ப்ளீடிங் ரெட் கலர். நீங்க ஒரு நிமிஷம் டாக்டர், நீங்க சொல்றது நான் உங்களுக்கு வந்து ஹெமட்டோகைலூரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது யூரின் வந்து அப்படியே ஒரு பால் மாதிரி வருதுங்களா கூடவே? ஏன்னா ராமச்சந்திர எனக்கு வந்து ரத்தம் கட்டினா இப்படி வரும். இப்போ ஒரு கடுகளவுல வருது டாக்டர். சளியும் இப்ப சளி வருதுன்னு, மூக்கு சளி வந்து எப்படி வரும் டாக்டர்? அதான் உங்களுக்கு வந்து அந்த ஹெமட்டோகைலூரியான்னு ஒரு அந்த நிணநீர் யூரின்ல கலந்து வருது, அந்த டிசீஸ் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த பட்டர் கொடுத்து அந்த கைல் வருதான்னு ராமச்சந்திரன் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பிளாடருக்குள்ளவே அந்த அந்த இது இன்ஜெக்ட் பண்ணி போவிடான் இன்ஜெக்ஷன் போட்டு அதை இது பண்ணுவாங்களே, அது மாதிரி எதனா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? யூரினரி பண்ணேன் சார். பிளேடர்க்குள்ள ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணாங்க. ஓகே. ஸ்பைனல் கார்டு வெளிய போட்டு ஒரு நாள் பண்ணேன் சார். 3 days வெயிட் பண்ணேன் சார். நீங்க ஒண்ணு இல்ல, இத மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க நீங்க என்ன செய்யணும், உங்க டயட்ல வந்து மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் யூஸ் பண்ணணும். உங்க குக்கிங் ஆயில் இருக்குல்லங்க,
அதை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் குக்கிங் கிரேட் தேங்காய் எண்ணெய் வாங்கி அந்த தேங்காய் எண்ணெயில் குக் பண்ண ஃபுட்டு சாப்பிடுங்க. கொழுப்பு சத்து ரொம்ப சாப்பிடாதீங்க. ஏன்னா நீங்கள் கொழுப்பு சத்து ரொம்ப சாப்பிடும்போது அது ஸ்டமக்லேருந்து நேராக அது லீக் ஆகி கிட்னி வழியாக யூரின் வந்துடுது. அதனால் நீங்கள் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் இருக்கிற தேங்காய் எண்ணெயில் குக் பண்ண பொருளை சாப்பிடுங்க. ரெண்டாவது ரொம்ப கொழுப்பு சத்து பொருளை சாப்பிடாதீங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் மறுபடியும் இன்னொரு முறை வந்து யூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். குக்கிங் கிரேட் கோகோனட் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய சமையல் இதுக்கு. கொழுப்பு சத்து பொருளை சாப்பிடாதீங்க, அது போதும் உங்களுக்கு. சிவா, டாக்டர் சொன்ன டயட்ரி பிளானை மறக்காதீங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட் கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, லிவர் அண்ட் கிட்னி டாக்டர் பேசணும் மேடம். கீதா ஃப்ரம் சென்னை. ஓகேமா, டாக்டர் ராஜேஷ் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. இங்க கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் டாக்டர். சொல்லுங்கம்மா. ஓகே சார், வந்து ஸ்கேன் எடுத்ததுல மைல்டு ஹெப்படாமாலஜி வித் ஃபேட்டி சேஞ்ச் அப்படின்னு வந்திருக்கு லிவர்ல. ஓகேம்மா. அது வந்து நார்மலா ஒன்றும் ப்ராப்ளம், சுகர் இருக்கு. ஓகே. அது வந்து நார்மலா சரியாயிடுமா? சுகர் கண்ட்ரோல் பண்ணா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. நான் வந்து டாக்டர் போகல, ஸ்கேன் டாக்டர் சொன்னது. அதான் அது ஓகேயா, எப்படி நார்மலா இருக்குமா எப்படின்னு கேட்கலான்ட்டு. இல்லை, ஃபேட்டி லிவருங்கிறது நார்மல் கிடையாது. இட்ஸ் நாட் அ நார்மல் லிவர். பட் இது வந்து இப்போ இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைல்னால இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோம். அதனால தான் ரேடியாலஜிஸ்டே வந்து இது நார்மல்னு பிலீவ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ வெரி காமன் ஃபைண்டிங் அண்ட் அல்ட்ராசவுண்ட். சரிங்களா? ஸோ இது எதனால் வருதுன்னா, அதான் இது எதனால் வருதுன்னா பேசிக்கலி அவர் லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஓவர் வெயிட்டு, ஒபிசிட்டி, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இதுதான் காரணம். ஸோ இது எல்லாமே வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏரோபிக் எக்ஸசைசஸ், டெய்லி ஒரு வாக்கிங் பண்ணணும். நீங்கள் அட்லீஸ்ட் 1 hour 5 kilometers கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே 5 kilometers வரைக்கும் வாக் பண்ண ஆரம்பிங்க. சுகரை வந்து நல்லா டைட்டாக கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டோன்னா இந்த ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகிற வாய்ப்பு நல்லா இருக்குது. அப்படியே விட்டோன்னா தான் லிவர் டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகலாம். சுகரும் வெயிட் ரிடக்ஷனும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதே சமயம் சாப்பிட்ற உணவுல கொழுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் ரிவர்சிபிள் ஆகலாம். ஓகே, ஸோ வெயிட் கண்ட்ரோல், டயட் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸசைஸ் இந்த மூணுமே ரொம்பவே அவசியம். நிச்சயமாக உங்களோட ஹெல்த் கண்டிஷனை வந்து நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த விஷயங்கள் வச்சு. இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட் கேள்விகள். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்க. முருகேஷ் பேசுறேன் மேடம். எங்கேருந்து அழைக்கிறீங்க முருகேஷ்? திருவாளி. சொல்லுங்க முருகேஷ், உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் என்ன, உங்க கேள்வி என்ன? நம்ம முனகவாத டாக்டர் பேசுறோம் மேடம். டாக்டர் பஞ்சபகேச ராஜேந்திரன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. பேக் பெயின்ல இப்போ 2 மாசம் ஆபரேஷன் பண்ணேன் சார். அதனால முதுகுல. உங்க வயது என்னங்க? என் வயசு 31 சார். 31. எவ்வளவு வருஷமா உங்களுக்கு முதுகு வலி இருந்து இந்த ஆபரேஷனை பண்ணாங்க? ஒரு 8 மாசம் இருந்தது சார். சொல்லுங்க. இப்போ ஆபரேஷன் பண்ணி ஒரு 2 மாசம் முடிஞ்சு சார் இப்போ வரைக்கும். சரிங்க. லேட்டா வலி கொஞ்சம் வலி இருக்குமா சார்? இதுல 2 இது முக்கியங்க. உங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே இது மாதிரி முதுகு வலி வந்திருந்து அந்த முதுகு வலியை எம்ஆர்ஐலாம் எடுத்து பார்த்து என்னன்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 2 இது நான் சொல்ல நல்லா கேட்டுங்க. ஒன்று வந்து என்னன்னா, ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தட்டை குருத்தெலும்பும்பாங்க, அதாவது டிஸ்க்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது நீங்கள் ஏதாவது வெயிட்டெல்லாம் தூக்குற மாதிரியோ அது மாதிரி உங்கள் வேலையோ இல்லாட்டி வேற எங்கே அடிபட்டோ அது மாதிரி இருந்து அது டிஸ்க்கு வந்து வெளியில் வந்து அது நழுவி வந்து நரம்பு அழுத்தி அந்த முதுகு வலி கீழே வரைக்கும் கால் வரைக்கும் வந்துருந்து அப்போ அதை எடுத்தால் உடனே அந்த வலி சரியாக போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சமயம் அந்த முதுகு வலியை வந்து என்னான்னு கண்டுபிடிச்சாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு சமயம் உங்களுக்கு இந்த வயதிலே வந்திருக்கு, நீங்கள் 8 மாதத்துக்கு மேலே இருந்திருக்கு, நைட்டு படுத்துருக்கீங்க, திரும்பி படுக்கும்போதோ இல்லை காலையில் படுக்க விட்டு ஏந்திருக்கீங்க, அப்போ வலி இருந்தால் அது எதுக்காக இந்த ஆப்ரேஷன் பண்ணாங்கங்கிறது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் சொல்கிறதுலேருந்து. அதனால் நீங்கள் திருப்பியும் வலி வந்தால், அது மாதிரி வலி கீழே வரைக்கும் வந்தால் அது போய் திருப்பி டாக்டர்கிட்ட காமிங்க. அப்படி இல்லாமல் ரெஸ்ட்டில் இருக்கும்போதே வலி இருந்தால் நீங்கள் திருப்பியும் போய் அந்த டாக்டர்கிட்ட காமிச்சு வேறு ஏதாவது திருப்பியும் டெஸ்ட்டை பண்ணி இது எதனால் வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது உள்ளுக்குள்ளே அழற்சியும் சேர்ந்துருக்கா, ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி ஏதாவது சாக்ரோலியைட்டிஸும் வாங்க அது மாதிரி ஏதாவது சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ வலி வரும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிச்சயமாக மருத்துவரை போய் பார்க்கணும். இதுதான் எங்கள் டாக்டரோட அட்வைஸ். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட் கேள்விகள். யார் பேசுகிறீங்க? ஹலோ, யார் பேசுகிறீங்கம்மா? நான் நகரத்துல இருந்து சரஸ்வதி பேசுறேன் மேடம். சொல்லுங்க சரஸ்வதி. மேடம், நான் எனக்கு பீரியட்ஸ் வந்து 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் மேடம் வருது. சரிங்க சரஸ்வதி. எனக்கு வந்து 2 குழந்தையுமே சிசேரியன் பண்ணி எடுத்தது. 2வது குழந்தையோட நான் ஆபரேஷன் பண்ணிட்டேன்.
ஃபேமிலி பிளான் பண்ணியாச்சு. ஆனா அதுல இருந்தே எனக்கு 4 மாசத்துக்கு ஒருக்கா 5 மாசத்துக்கு ஒருக்கா தான் மேம் பீரியட்ஸ் வருது. ஓகே, irregular periods பத்தி டாக்டர் சந்தியா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. எங்க obstetrician and gynecologist டாக்டர். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வயசு என்ன இப்போ? எனக்கு வந்து 26 வயசு மேம். 26. ஓகே. இப்போ வந்து பீரியட்ஸ் இரெகுலராக வர்றதுக்கும் இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, அது ஒரு தனி என்டிட்டி, அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ வந்து பீரியட்ஸ் உங்களுக்கு இரெகுலராக வருதுன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் தைராய்டு ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு பாருங்கள். ஓகே ஃபைன். தைராய்டு பிரச்சனை இல்லைன்னா அடுத்தது வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபேட் ஜாஸ்தி போட்டு இருந்ததுன்னா, இல்லை இப்போ முன்னாடி இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒபிசிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஃபேட்டு, இல்லைன்னா உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்மோனல் பிரச்சனை வந்ததுன்னா கூட இப்படி இரெகுலராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஸ்கேன் பண்ணி அதில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, இல்லை வேறு ஹார்மோனல் ப்ரோலாக்டின் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஒரு ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் குடும்ப கட்டுப்பாடுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைம்மா. ஓகே, ஸோ டெஸ்ட் செஞ்சு இந்த இரெகுலர் பீரியட்ஸ்க்கான காரணம் கண்டுபிடிச்சி இதுக்கு நிச்சயமாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. இது உங்கள் ஃபேமிலிக்கான கம்ப்ளீட் ஹெல்த் ஷோ. 6 டாக்டர்கள் 6 கேள்விகள் லைவ் ஸ்பெஷலிஸ்ட் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்கள் ஒரே இடத்துல பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுறீங்க? நான் இலக்கியா பேசுறேங்க. இலக்கியா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் என்ன? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க. நான் குழந்தை எல்லாம் 2 குழந்தைங்க இருக்காங்க. சரிங்க இலக்கியா. இப்ப 3 வருஷமாவே பீரியட்ஸ் வந்து 3 days வருது, இல்லைன்னா அப்புறம் 2 days குறைஞ்சிருக்கு. அப்புறம் இப்போ 1 day தான் படுது, அதுக்கப்புறம் பீரியட் வர மாட்டேங்குது. இது எதனால? இலக்கியா, டாக்டர் சந்தியா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா. எங்க obstetrician and gynecologist டாக்டர். உங்களுக்கு வயசு என்னம்மா? எனக்கு வந்து 28. 28. ஆமாங்க. ஓகே, மாசம் கரெக்டா வருதானா? கரெக்டா வருது. 2 நாள் முன்னாடி வரும். ஓகே, ஆனா ஒரு நாள் தான் ப்ளீடிங் போகுது. ஒரு நாள் ஆகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஒரு நாள் ப்ளீடிங் இருந்தாலும் ஓகே. ஹைப்பர் தைராய்டு மட்டும் பாருங்க, தைராய்டு ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு. தைராய்டு நார்மலாக இருந்ததுன்னா ஒரு நாள் ப்ளீடிங் வந்தாலும் போதும். அது என்ன இது, அதில் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பிளட் உங்களுக்கு அனிமியா ஏதாவது இருக்குதான்னு மட்டும் பாருங்க. இது 2 மட்டும் பாருங்க. ஹீமோகுளோபின் இல்லைங்க மேடம், இப்பதான் நான் வந்து லாப்ரோஸ்கோபிக் ஆபரேஷன் பண்ணது. எதுக்கு லாப்ரோஸ்கோபிக் ஆபரேஷன் பண்ணீங்க? ஃபேமிலி பிளானிங். ஓகே ஓகே. அப்பெல்லாம் வந்து ஹீமோகுளோபின் வந்து 13.5. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சரி, ஒரு நாள் ப்ளீடிங் வந்தாலும் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் தான் அது. ஓகே ஓகே, ஸோ நார்மல் தான் இலக்கியா, கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இது எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் திருவண்ணாமலைல இருந்து பர்வீன் பேசுறேன் மேடம். வணக்கம் பர்வீன், வெல்கம் டு தி ஷோ. சொல்லுங்கம்மா, உங்களோட மருத்துவ சந்தேகம் என்ன? முடக்குவாத டாக்டர்கிட்ட பேசுறேன் மேடம். டாக்டர் பஞ்சபகேச ராஜேந்திரன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. சொல்லுங்க சார். எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் கை வந்து ஒரு வாரமா ஒரே வலிக்குது சார். அந்த இடத்துல ரத்தம் கண்டிக்கிட்டு ரொம்ப விண்ணு தெரிக்குது சார். எனக்கு. உங்க வயது என்னம்மா? 32 வயசு ஆகுது சார். சரி, இடது கையில எந்த இடத்துல உங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லுங்க. விரல்ல அப்படியே நமச்சல் எடுக்குது சார். வலி, ரத்தம் அப்படியே கண்டிக்குது வந்து. வலது கையில ஒண்ணும் கிடையாது? வலது கையில ஒண்ணு நார்மலா இருக்குங்களா? வலது கையில, ரைட் கையில இதா இருக்கு. இடது கையில மட்டும் தான் அப்படி இருக்கு. இடது கையில மட்டும். கழுத்துல ஏதாவது வலி உண்டுங்களா? இல்ல சார், அந்த மாதிரி இல்ல. வலி அப்படியே கருப்பா இருக்கு, பிளாக்கா இருக்கு விரலுங்க மட்டும். வலி வரையில. ரைட். எப்ப எந்த சமயத்துல கருப்பு? இது ரொம்ப நாளா இருக்குங்களா, இப்ப புதுசா வந்திருக்குங்களா? இந்த ஒரு வாரமா இருக்குது சார். இல்ல, ஒரு கையில மட்டும் வருதுன்னா நீங்க அதை பார்க்கணுமா. இப்ப 2 கையிலயும் வர்றது வேற. இந்த ஒரு சமயம் ஜில்லுன்னு தண்ணியில கைய வைக்கிறீங்க, அந்த இல்லாட்டி ரொம்ப கோல்டாக இருக்கிற, இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்குது, சாதாரணமாக கோல்டாக இருக்கிற சமயத்தில் கை வைக்கும் போது அந்த நிலம் கருப்பாவோ நீல நிறமாவோ மாறுதுன்னா அது வேறு. ரத்த ஓட்டம் நுனிக்கு வர, இந்த விரல் நுனிக்கு வர்றது குறைஞ்சி போகுதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரு கையில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இவ்வளோ வெயில் காலத்தில் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கு. அது மாதிரி வந்திருந்தா என்ன காரணம், முதல்ல என்ன பண்ணணும்னா, ஏதாவது லோக்கல் காரணம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கழுத்தில் பார்ப்பாங்க. ஒரு எலும்பு ஒரு சமயம் முதலே வளர்ந்துருந்து அது எங்கேயாவது போய் ரத்த குழாயை அடைச்சாலும், அது போய் அழுத்திட்டு இருந்தாலும்,
அது மாதிரி ஈவன் இந்த தசை இருக்குது அது போய் அழுத்திட்டு இருந்தாலோ அப்போ விட இது மாதிரி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை தவிர்த்து இன்னும் பல காரணங்கள் ஒரே கையில் வர்றதுக்கு இருக்குது. நீங்கள் முதல்ல அந்த கலர் மாறுது, அதனால கூடவே அந்த இடத்துல நுனியில் அப்படி இருக்குன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். முதல்ல கையில் வந்து பார்ப்பாங்க, ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, எந்த இடத்துல அழுத்துதுன்னு பார்ப்பாங்க. எதுவுமே எல்லாமே நார்மலாக இருந்தால் வேறு டிசீஸ் மொத்தமாக உடம்பு பூரா உள்ள நோயோட ஆரம்பத்தன்மையாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிச்சு இதுக்கு உண்டான டெஸ்ட்டை நீங்கள் பண்ணிக்கணுமா? ஓகே, டிலே பண்ணாதீங்க பர்வீன். இம்மீடியட்டாக மருத்துவரை பாருங்கள், அதுக்கான டெஸ்ட் செய்யுங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக அவைலபிளாக இருக்குது. இதாங்க மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுறீங்க? நாங்கள் சரண்யா, கடலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சரண்யா. கேன்சர் டாக்டர் பார்க்கணும். டாக்டர் வேதமூர்த்தி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். அன்னைக்கு வயசு 45 யூட்ரஸ்ல கட்டி இருக்குன்னு சொன்னாங்க சார். என்ன சொல்றாங்க, பயாப்சி பண்ணிட்டு யூட்ரஸ் வெளியில கேன்சர் லேசா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. அது லேசா இப்பதானே ஸ்டார்டிங், அதனால என்ன ட்ரீட்மெண்ட் செய்வாங்க சார்? இல்ல முதல்ல வந்து கேன்சர் வந்து கர்ப்பப்பையிலிருந்து வந்தது உறுதிப்படுத்தி இருக்கிறதுனால ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்கம்மா. பண்ணுனாங்க சார். ஆமா, அந்த ஸ்கேன்ல வந்து எந்த அளவுக்கு அந்த நோய் இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்குவாங்க. சப்போஸ் ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு அந்த கர்ப்பப்பையும் அந்த இதையும் எடுக்கிறதுக்கு வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கீங்கம்மா. பேனிஸ்டெக்டமி கட்டாயமாக பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து ரேடியோ தெரப்பி பண்ணணுமா இல்லையாங்கிறது வந்து அது எவ்வளோ தூரம் அந்த யூட்ரஸில் வந்து டெப்த்தாக போயிருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. ஸ்கேனில் எவ்வளோ தூரம் கண்டுபிடிக்காங்கிறதெல்லாம் பொறுத்து இருக்குமா. நிச்சயமாக ஆப்ரேஷன் தேவை. கரண்ட்டுங்கிறத எப்படி டிசைட் பண்ணுறாங்கிறத அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்போ முடிவு செய்வோம்மா. பயப்படுறதுக்கு ஒன்று இதில் இந்த நோய் ஆரம்பத்தில் இருந்தால் பயப்படுறதுக்கு அதிகமாக ஒன்றும் இல்லைம்மா, தைரியமாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஏர்லி ஸ்டேஜில் டயக்னோசிஸ் செஞ்சதுனால பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உலகத்தில் இப்போ இம்மீடியட்டாக லைவாக எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் STD கோட் போட்டுட்டு 0444-4596-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சித்ரா, நான் வேலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க சித்ரா. நான் மகப்பேறு டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் சந்தியா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க மேம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் சித்ரா, வேலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு மேம், குழந்தையே இல்லை. ஒரு தடவை அபாஷன் ஆயிடுச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அது அபாஷன் ஆனதே எனக்கு தெரியாது. ரெகுலர் எனக்கு வந்து பீரியட் தள்ளி தள்ளி வரும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை. அபாஷன் ஆனதே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கோம். லேப்ராஸ்கோப் எல்லாம் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் எனக்கு குழந்தை பிறக்குமா, அது கேட்கலான்ட்டு தான். இப்போ வயசு என்னம்மா உங்களுக்கு? 30 ஆகுது மேம். 30. ஹஸ்பண்டுக்கு என்ன வயசு? அவங்களுக்கு 32 ஆகுது. சரி, அவரது எல்லாமே ரிப்போர்ட் நார்மலா இருக்குதா? எல்லாமே நார்மலா இருக்கு மேம். அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. உங்களுக்கு டியூப் டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்குதா? எல்லாம் பண்ணாங்க மேம். லேப்ராஸ்கோப் கூட பண்ணாங்க. ஓகே, எல்லாம் நார்மல். நார்மல் மேம். ஓகே, ஸோ எல்லாமே நார்மல்னா அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு 50%க்கு அன்எக்ஸ்பிளைன்டு தான் இருக்கும் மேம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். 1 மந்த் எடுத்துகிட்டு 2 மாதம் கேப் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 3-4 மாதம் கழிச்சிட்டு ஒரு தடவை பண்ணுது, அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம தொடர்ந்து ரெகுலராக ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துச்சுன்னா ஒரு 3rd or 4th சைக்கிளில் நமக்கு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஓவுலேஷன் இண்டக்ஷன் பண்ணுவாங்க. அந்த டேப்லெட் கரெக்டாக எடுத்துகிட்டு இல்லை இன்ஜெக்ஷன் கரெக்டாக போட்டுட்டு அந்த முட்டை வளர்ச்சி இருக்குதா, முட்டை அப்புறமா அந்த ரப்சர் ஆனதுக்கப்புறம் அந்த IUIயில் வேணால் நீங்கள் 3 to 4 சைக்கிள்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து ட்ரை பண்ணணும். அது ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகலைன்னா அடுத்தது வேறு ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே, ஸோ எது ட்ரீட்மெண்ட் பண்ணதுனாலும் கூட கண்டினியூஸாக தொடர்ந்து பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்க எல்லா ஸ்டெப்ஸ் இந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணனா அதற்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுறீங்க? சக்திவேல் பேசுறேன், தருமபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சக்திவேல். இதே டாக்டர் பேசுறேன். ஓகே, டாக்டர் வினோத்குமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க சக்திவேல். சார் வணக்கம் சார். எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி 4 இயர் ஆகுது. என்ன ஆபரேஷன் சார்? பைபாஸ் ஆபரேஷனுங்களா? ஆமா சார். ஆமா சார். என்ன ப்ராப்ளம் வந்துச்சு உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது? வால்வு வேற மாதிரி இருக்கு சார். ஹெட் வால்வு ஏவிஆர் மாத்திக்கலாம். வால்வு மாத்துனாங்களா? ஆமா சார். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. சார் மாத்திரை அசிட்ரோம் சாப்பிடுறேன். ஜிஹெச்ல வாங்கி யூஸ் பண்ணா ஏதான பிரச்சனை வருங்களா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. அசிட்ரோம் மாத்திரை நீங்க ரெகுலரா எடுக்கும்போது PTINR ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க.
ஆமாம், அந்த டெஸ்ட் இனிஷியலாக வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. அது அளவு வந்து 2லேருந்து 3க்குள்ளார அந்த அளவு வந்த அப்புறம் அதை கரெக்டாக அதே டோஸை மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் டேப்லெட்டை மட்டும் ரெகுலராக சாப்பிடணும், கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறுத்தவே கூடாது டேப்லெட்டை. பீரியாடிக் மானிட்டரிங் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் அந்த ரெகுலராக 2லேருந்து 3 வேல்யூ வந்த அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் டாக்டர் போய் பார்த்து செக் பண்ணிக்கணும். 3வது அந்த டிக் டிக் சவுண்ட் உங்களுக்கு கேட்குது இல்லைங்களா? அந்த சவுண்டு கேட்குறது எப்பவுமே அதே மாதிரி கேட்டுட்டு இருக்கணும். என்னைக்காவது திடீர்னு ஒரு 2 நாள் சவுண்டு கம்மியாக கேட்டதுன்னா உடனே டாக்டர் போய் நீங்கள் பார்க்கணும். வேல்வு வந்து கம்மியாக வேலை செய்யுது அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு அறிகுறி. சரிங்களா? ஓகே, டாக்டர் ஆலோசனையை மறக்காதீங்க நேயர். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆத்திட்டு கேள்விகள். யார் பேசுறீங்க? வணக்கம், முனுசாமி பேசுறேன். முனுசாமி, எங்கேருந்து அழைக்கிறீங்க? திருவண்ணாமலையில. சொல்லுங்க முனுசாமி, உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் என்ன? எனக்கு வந்து மேடம் ஸ்கேன் பண்ணேன். சரிங்க. கிட்னில கல் இருக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்க. அது 5 mm இருக்கு. சரிங்க. அது 3 மாசம் டேப்லெட் சரியா போகுதுன்றாங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரி தேவையில்லைங்களா? ஓகே, டாக்டர் பத்மநாபன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் முனுசாமி, உங்களுக்கு ஒரு கிட்னில மட்டும் தானே கல் இருக்கு? ஆமா, ஒண்ணுல தான் இருக்கு சார். 5 mm இருக்குன்றாரு. சரிங்க. அந்த 5 mm சரியா பண்ற ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடி சொல்லிருக்காரு. குட். அது அந்த அட்வைஸ்லாம் கரெக்ட். நீங்கள் நிறைய தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டராவது யூரின் பாஸ் பண்ணணும். இந்த ஸ்டோன் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டா கிட்னிலேயே இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்டோன் மூவ் ஆகும்போது தான் உங்களுக்கு வலி தெரியும், அதிகமான வலி தெரியும். அது மாதிரி நேரத்தில் வலி இருக்குங்களா? இப்போ லேசா இருக்கு. ஓகே, முக்கால்வாசி உங்களுக்கு ஸ்டோன் மூவ் ஆகலை, இன்னும் அந்த கிட்னி பேரண்ட் கைமாக்குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்னங்க பசி இருக்கு. ஓகே, அது மாதிரி சிம்டம் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், உடனே உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பாருங்கள். யூரியா, கிரியாட்டினின், அந்த கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை பாருங்கள். அது நார்மலாக இருக்கான்னு பார்த்துங்க. அனாவசியமாக வலி நிவாரணி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. தண்ணி நிறைய குடிக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் வலி மாத்திரைகளை ரொம்ப சாப்பிடாதீங்க. ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ண மாத்திரையை தவிர நீங்களா போய் கடையில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது கூடாது. 2வது, இந்த ஸ்டோன் வந்து 5 mm ஸ்டோன் தானாக 80% சான்ஸ் இருக்குது தானாக இறங்கி வர்றதுக்கு. அது இன்னும் மூவ் ஆகலை. நீங்கள் உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியம். ஏன்னா நீங்கள் பசி இல்லைன்றதுனால யூரியா, கிரியாட்டினின் டெஸ்ட்டை நீங்கள் முதல்ல பார்த்துங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் மறக்காமல் செஞ்சுடுங்க. இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. ஸோ தக்காளினால் வந்து கிட்னி டிசீஸ் வருமாலேருந்து ஆரம்பித்து ஃபேட்டி லிவர் டிசீஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான்னு வரைக்கும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் எங்கள் நேயர்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்ஸ். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான் எங்கள் ஆசை. தொடர்ந்து பாருங்கள் 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ். திஸ் இஸ் சனு சைனிங் ஆஃப்.